வந்துருங்க. அவர் ஒரு நாள் என்ன பிடிச்சி அடிச்சிட்டாருங்க. எங்க அடிச்சாரு? சரி, என் மாமா இருக்கின்றார் வீரசிம்மன். மருமகன் அழைத்துதான் ஒரு அப்படி ஆகட்டுங்க. அப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்திற்காக ரெண்டு பேரும் கூட்டுக்கிறானுங்க. போய் பாக்குற மச்சான். கடும் கோபக்காரர் வராரு. அவர் கையில வச்சுக்காதரா பையா. முட்டிக்கிட்டு வருது. என்னது? அடிக்க மாட்டாங்க. அம்மா மேரி கோட்டை இதே போல கோட்டைங்கிற மச்சான் அங்க உச்சா போய் நிக்கிறாரு. உள்ள இருக்கிறாருங்க. ஓ உள்ள இருக்கிறாங்க. நீங்க அப்படியே போய் பார்க்கலாம். நீ போற வரைக்கும் நான் வரமாட்டேன். உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. என்ன பார்த்தா நானா? நானாடா புள்ள படிக்கிறவன் இல்லங்க. நீங்க வேற நீங்க பாருங்க. நாங்க போய் உள்ள போய் பார்க்கலாம். ஆகட்டும் ஐயா. நீ எதுக்கு பயப்பட? எனக்கு மட்டும் தான் தெரியும். மாமா காப்பு கட்டாங்க. மாமா சொல்றேன் நீ ஒண்ணும் பண்ணாத. ஏன் பேச மாட்டேன்? அவனுங்க பேசுறாங்க. வந்தது இல்லையா? நான் ஒண்ணு பண்ணலங்க. சத்தியமா சென பண்ணிக்கிறான் பருவத்தம். அந்த காட்டு பண்ணிக்கிறான் பாரு. தம்மா துண்டு அவனுக்கு நம்ம வாயிலே தப்பு தப்பா பேசலாமா? யாரு யாரு? இந்த ரத்னாபுரி கோட்டை அச்சரகுல திலகன் ரத்னாபுரி அவனை கண்டால் அனைவரும் யாரோ கம்யூனிஸ்ட் தானே. ஒரு வீரத்தரமா பேசுறதுக்கு காலால போட்டு மெரிப்பா. வாடா போடா. நான் என்ன உங்கள்கிட்ட ஆடு மாடா மேய்ச்சா? ஆடு மாடுலாம் எதுக்கு எத்தான் ஓட்டுற கொண்டு ஓடுமா?
மதியம் பட்டாசு விட்டாங்கன்னு இப்போ கூட்டல வருவாரு மாமா. ஏய் பாத்தியா நம்ம அச்சு ரெடி ஆயிட்டாங்க நாள்ல இருந்து வராங்க ஏங்க மாமா பாருங்க அங்க பாருங்க மாமா என்னடா பயப்படுறீங்க? மாமா என்னடா? அவங்க என்ன செஞ்சானுங்க அவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க ஏய், அவர்கள் செய்யக்கூடாத வேலையை செஞ்சுட்டாங்க அவர்கள் ஏய், அவன் இவன்னா அவர்கள் ஏங்க அவன் செய்யக்கூடாத வேலை எல்லாம் செஞ்சுட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க தெரியுமா இவங்க ரெண்டு பேரும் நல்லா திறமை விட்டு தூளை மாட்டிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் போகணும் இருவரும் ஒரு சின்ன பையனை அடிச்சுக்கிறாங்க அடே பையனை அடிச்சுக்கிறாங்க அவன் என்ன நினைக்காதுங்க டேய் மாமா அரண்மனையிலே ஓடி விளையாடிக் கொண்டிருப்பான். ஓடி வந்தவுடன் நீங்கள் வாய்க்கு வாய்க்கு எப்படி மாமா என்று அழைக்கிறீர்களோ தாத்தா தாத்தா என்று என்னுடைய பாதத்தை சுற்றி வருவான். எதற்காக? அவன் என் மீது வைத்த பாசம், அந்த பாசத்துக்கு அனைத்திற்கும் நான் கட்டுப்பட்டவன். அவனுடைய சுயரூபம் 4 நாட்களுக்கு முன்பதாகத்தான் தெரிந்தது. அவன் போட்டியில வீரம் கொண்டவன். எதிரி நாட்டில் எத்தனை பேர் ஓடி வந்தாலும் அனைவரையும் பேச்சு திறமையால் அனைவரையும் ஒரே அடி அப்படி ஒரே அடி என்று தன்னுடைய தூக்கி உத்தரானா வச்சுக்கோ. நம்முடைய பிள்ளைகள் அனைத்துமே மாட்டுப்படுத்தி விட்டன. ஆடா பாவி அதுவே முக்கியமான மச்சான் அவன் அனுப்பலாம் சொல்லிருந்தான் சின்ன பிள்ளைய நான் போறேன்னு அனுப்புவனா சரி என்னுடைய அண்ணனிடத்துல உரைத்தனா நானே சமரிக்கு செல்கிறேன் என்று. ஆனால் என்னுடைய அண்ணன் என்னுடைய வார்த்தையை கேட்காமல் அவனை அனுப்பி அவன் சமரிலே தோற்றி அவனை பறிகொடுத்து விட்டோமன்னா பறிகொடுத்து சமரிலே அவனை மாண்டு மடிய செய்தார்கள். யாரால் எப்படி சமன்? எதற்காக நான் சமன்? சாம்பலில் பிறந்தவனா, சத்திரிய வம்சத்தை சார்ந்தவனா, வீர வன்னியனா, நம்மை அழிப்பதற்காக கடலோர பகுதியில் பாடி குடாரம் அமைத்துக் கொண்டிருக்கிறார். வீரவன்னிய அவனாடா நம்ம சின்ன பிள்ளை அனுப்பி வைத்தாய். சின்ன பிள்ளை என்று பாராமல் எப்போது நம் மகனை ஏந்து தவிக்கின்றமோ உண்மைதான். அந்த கூட்டம் அம்மாளை இன்னோட ஒழிவதா. மாமா இப்ப உனக்கு மணிமுடி சூட்டி அனுப்புறோம் மாமா. உட்காரு மாமா. இதைத்தான் அவன்கிட்ட சொன்னான். உனக்கு புத்திக்குதா இல்லையா? இப்போ ஒரு பொருளை எடுத்துன்னு வரான்னு சொல்லி அங்க போடாம எப்படி போவ? போவான்னு சொன்னா தான் போவான். அதான் என் மச்சான் கண்டிப்பா அப்படியா சொல்லுவாங்க? புரியுதா புரியல? இப்ப அங்க ஒரு பொருள் இருக்குது, போய் எடுத்துன்னு வரான்னு சொல்லத்துக்கு போன்னு தான் சொல்லுவாங்க. அதான் போய் எத்தனை வாடான்னு தான் சொல்லுவேன். போனா நான் சொல்லுவேன் போய் எத்தனை வாடா மாத்தி சொல்லிட்டா அவர்களை விட மாட்டேன். எப்படி என்னுடைய சிறு பிள்ளை என்று பாராமல் அவனை நசிக்கிறார்களோ அவனை நசிச்சு அவனை விடவே மாட்டேன்.